ஆசீர்வாதமான மழை எப்ப பெய்யும்? அவருடைய பலத்தை தாழ்த்தணும், தாழ்த்தணும், தாழ்த்தணும். எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தணும். பாரபட்சமே கிடையாது ஆண்டவருக்கு. நீ எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டதுலாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. ஒருவேளை இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற, நீ ரெடி ஆயிட்ட ஆண்டவருடைய கருத்துல அடங்குறதுக்கு அப்படின்னா உன்னை தூக்குவா இருப்பாரு, உன்னை உயர்த்துவா இருப்பாரு. உன்னை பார்த்து 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டதுங்களாம் மனம் திரும்பும். ஆண்டவருக்கு சீனியாரிட்டி முக்கியம் கிடையாது, ஆண்டவருக்கு சின்சியாரிட்டி தான் முக்கியம். அல்லேலூயா. உன்னுடைய ஜப ஜீவியம் ஆண்டவர் ரொம்ப முக்கியம். உன்னுடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. உன்னுடைய விசுவாச வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உனக்கு தேவனுக்காக நீ என்ன வேலை செய்யறதுக்கு, எதை வேலை இழக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறத, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. இப்போ நீ தரித்திரனா இருக்கலாம், இப்போ பலவீனா இருக்கலாம், இப்போ ஒருவேளை அவமானப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஃபெயிலியரோடு கூட இருக்கலாம். ஆனா நீ என் கையில் அடங்கு, என் கையில் அடங்குனா நான் உனக்கு கொடுப்பது மீதம் எடுத்து வைப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிச்சேன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மீதம் எடுத்து பீரோல வைப்பேன், மீதம் எடுத்து பேங்க்ல வைப்பேன், மீதம் எடுத்து பிக்ஸ்ட் டெபாசிட்ல வைப்பேன், அடிக்கிட்டே போவேன். அதான் ஆண்டோடைய ஆசீர்வாதம். நான் எப்போ ஆசீர்வதிப்பேன்? ஏற்ற காலம். நீ என் கரத்துல அடங்கின இந்த காலத்துல நான் அந்த காலத்தை என்ன பண்ணுவேன்? தீவிரமாய் நடப்பேன்.